பிரைஸ் எல்லாம் இன்று கூட நமக்கு நல்லதையே மட்டுமே கொடுப்பதில் தேவனுடைய பங்கு என்ன என்பதை பார்க்கலாம். யாக்கோபு 1 இப்படியாக சொல்றாங்க, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரது மாறுதலும் யாரது வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் தம்முடைய சித்தம் கொண்டு தம்முடைய சத்திய வசனத்தினால் நம்மை ஜெயிப்பித்தாரு. முதலாவது நாம் ஏமாறக்கூடாத விஷயம் அது சாத்தான். ஏனென்றால் அவனே எல்லா பாவத்திற்கும் காரணமாயிருக்கிறான். இரண்டாவது நம்ம ஏமாறக்கூடாத விஷயம், நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைக்கும் தேவன் தான் காரணம் நினைக்கிறது. சில டயத்தில் நமக்கு வருகிற சூழ்நிலைகள் துன்பத்துக்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாது. அந்த டயத்தில் கிறிஸ்துவ நாம 2 நியமங்களை நினைவு கொள்ள வேண்டும். முதலாவது, வானத்தில் இருக்கிற கோள்கள் மற்றும் பூமிக்குரிய நிழல்கள் மாறுவது போல தேவன் மாறாதவர். அப்படியாக வானத்தை பூமி படைத்த அவர் மேல் நம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, சத்திய வசனத்தினால் நம்ம ஜெயிப்பித்திருக்காரு. ஆகவே அவரை சார்ந்து வசனத்தை கொண்டு அவருக்கு பிரியமாக இருக்கவே நாட வேண்டும். ஆமென்.